அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 7/10/2024 6 மணி நிலவர வானிலை அமைப்பு. நேற்றைக்கான இடிமழை பகுதி பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆனால் அங்கே என்ன ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த கீழடுக்கு, அதாவது இந்த வங்கக்கடலில் நிலவி வந்த அந்த கீழடுக்கு சுழற்சியானது சற்று விலகி, அதாவது கிழக்கு புறமாக, அதாவது இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் கிழக்கு புறமாக விலகி நின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த காற்று சுழற்சி பார்த்திங்கன்னா தீவிரமடைந்து அந்த வடமேற்கு காற்று, அதாவது ராஜஸ்தான் அந்த பகுதியிலிருந்து வர காற்றை தனது கட்டுப்பாட்டில் இழுத்து வெளியே வச்சிருந்துச்சு. அதனால் தமிழ்நாட்டுக்குள் நுழையாத காரணத்தினால பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு உருவாக சாதக சூழ்நிலை ஏற்படாத காரணங்கள் மழை வரலைங்க. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா ஓரிரு இடங்களில் பார்த்திங்கன்னா நேற்று நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது. அதாவது திருப்பூர் சுற்று வட்டார பகுதிகளெலாம் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது. வேலூர் பகுதிகள்லையும் அப்புறம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் அங்கங்கே இருந்துச்சு. இப்போ இன்றைக்கான வானிலை அமைப்பு பார்த்திங்கன்னா, அதாவது அந்த சுழற்சியானது மறுபடியும் தமிழகத்தை ஒட்டி நெருங்கி இன்றைக்கு பார்த்திங்கன்னா இடிமழை பகுதி நாம் அறிவித்தபடியே பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு நல்ல சிறப்பான மழைப்பொழிவு, அதாவது கோவை, ஈரோடு, நாமக்கல், அந்த கரூர், திருப்பூர் சுற்று வட்டார பகுதிகள் அங்கெல்லாம் நல்ல ஒரு மழைப்பொழிவும், மதிய வெப்பம் உயர்ந்ததுக்கப்புறம், அதாவது இந்த சென்னை கடலோரம் முதல், அதாவது சென்னைக்கும் திருவள்ளூர் அந்த பக்கம் அப்படியே வட கடலோரங்கள் முதல் தென் கடலோரம் வரை நாகப்பட்டினத்திற்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது. கன்னியாகுமரிக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு, அதாவது மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அது அப்படியே பார்த்திங்கன்னா படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் பரவி மத்திய உள் மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவு இன்றைக்கு தெரிகிறது. வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.